அண்மை செய்தி. மதுரையில் பொதிகை எக்ஸ்பிரஸ் ரயிலில் 180 கோடி மதிப்பிலான போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்ட வழக்கில் மேலும் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் பிரபு வழங்கினார். வணக்கம் பிரபு. இந்த கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நபர் எந்த பகுதியைச் சேர்ந்தவர்? அவர் மீது என்னென்ன பிரிவுகளின் கீழ் இந்த வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது? மேலும் மற்றவர்களை தேடும் பணியானது எவ்வளவு விரைவாக நடைபெற்று வருகிறது? வணக்கம். பொதிகை எக்ஸ்பிரஸ் ரயிலில் நேற்று முன்தினம் பார்த்தோம்னா பல கோடி மதிப்பிலான 30 கிலோ மெத்தபெட்டமைன் போதைப் பொருள் என்பது கடத்தி வந்த வழக்கில் சென்னையைச் சேர்ந்த பிரகாஷ் என்பவர் ஏற்கனவே கைது செய்யப்பட்டு விசாரணை வளையத்தில் உள்ளார். இதனையடுத்து அவரிடம் நடத்திய விசாரணையின் போது கூடுதலாக போதைப் பொருள் என்பது கொடுங்கையூரில் உள்ள அவரது வீட்டில் கூடுதலாக போதைப் பொருள் என்பது இருப்பதாக அவர் தகவல் தெரிவித்ததன் அடிப்படையில் காவல்துறையினர் அவரது வீட்டில் தேடிய போது கிடைக்காத நிலையில் கொடுங்கையூர் பகுதியில் உள்ள ஒரு குப்பை தொட்டியில் இருந்து சுமார் 6 கிலோ மெத்தபெட்டமைன் போதைப் பொருள் என்பது கைப்பற்றப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அவரது வீட்டில் இருந்த கைது செய்யப்பட்ட நபரான பிரகாஷின் மனைவி மோனிஷா ஷீலாவிடம் போதைப் பொருள் தடுப்பு பிரிவினர் தொடர்ந்து விசாரணை நடத்தினர். இதனையடுத்து விசாரணைக்காக சென்னையில் இருந்து நேற்று இரவு விமானம் மூலம் மதுரைக்கு மத்திய வருவாய் புலனாய்வு அதிகாரிகள் அழைத்து வந்து மத்திய வருவாய் புலனாய்வு அலுவலகத்தில் வைத்து தீவிர விசாரணை என்பது பிரகாஷின் மனைவியிடம் தொடர்ந்து நடத்தி வருகின்றனர். தொடர்ந்து அவர்களிடம் நடத்திய விசாரணையில் போதைப் பொருளை டாஸ்மாக் கடையில் ஒன்றில் அறிமுகமான இளைஞர் மூலமாகவே அவர் பிரகாஷ் என்பவர் போதைப் பொருளை பெற்று தென் மாவட்டங்களுக்கு சென்று அந்த நபர் குறிப்பிடும் இடத்திற்கு வைத்துவிட்டு சென்று விடுவதாகவும், அதாவது திரைப்படத்தில் காண்பது போன்றே இந்த நிகழ்வு என்பது தொடர்ந்து நடைபெற்று வந்துள்ளதாகவும், ஒரு டெலிவரிக்கு கிட்டத்தட்ட 25,000 ரூபாய் வரையில் பணம் அளித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தொடர்ந்து இதுவரை பிரகாஷ் மதுரை தூத்துக்குடிக்கு ஏற்கனவே இது போன்று அடையாளம் தெரியாத நபர்களிடம் கொடுத்து சென்றுள்ளதாகவும் வாக்குமூலம் அளித்துள்ளார். இதனிடையே பிரகாஷின் மனைவிக்கு இதில் தொடர்பு உள்ளதா என்பது குறித்தும் போதைப் பொருள் தடுப்பு பிரிவினர் மதுரை யூனிட் அதிகாரிகள் தற்போது அவரிடம் விசாரணை என்பது நடத்தி வருகின்றனர். தொடர்ந்து அவரை நீதிமன்றத்தின் முன் ஆஜர்படுத்தவும் உள்ளதாகவும் நமக்கு தகவல்கள் கிடைத்துள்ளது. இது போன்ற போதைப் பொருள் கடத்துவதற்கு பிரகாஷை டெலிவரி நபராக மட்டுமே பயன்படுத்தியவர்கள் யார் என்பது குறித்து தொடர் விசாரணையிலும் தனக்கு யாரையும் தெரியாது என்று அவரது மனைவி போலீசாரிடம் தெரிவித்ததை தொடர்ந்து அடுத்தடுத்த நபர்களை அடையாளம் காண்பதில் தற்போது சிரமம் ஏற்பட்டுள்ளதாகவே கூறப்படுகிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி பிரபு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.